இருக்கும் தமிழ் அன்னைக்கும் இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் எனது அருமை பள்ளி மாணவிகள் அனைவருக்கும் சபிதா பானுவின் அவை வணக்கம். நானும் ஒரு ஆசிரியர் என்பதில் பெரும் மகிழ்வு. ஆனால் ஆசிரியர் ஆவதற்கு முன்பு நடந்த கதைகளை கேட்டால் கண்ணீர் தான் விடுவீர்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒரு புத்தகத்தை பேசுவதற்கு முன்பாக அதை ஒரு இன்ட்ரோவா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில். நான் நள்ளிரவில் பிறந்த நாட்டில் பிறந்தேன். நான் நள்ளிரவில் பிறந்த நாட்டில் பிறந்தேன். பள்ளி சென்று மீண்டும் வீடு திரும்ப மாட்டேன் என்று கூட எண்ணவில்லை. இருந்தபோதும் தனிநபராக போராடி துப்பாக்கி சூட்டின் கீழ் எனது உயிரை பணயம் வைத்து மீண்டும் உயிர் பெற்று எழுந்தேன். இறுதியுடன் உறுதியுடன் இதயத்தில் தன்னம்பிக்கையுடன் மெலிந்தவள் நான். நாடு கடத்தப்பட்டேன். மேலும் பின்தங்கிய நாடுகளுக்கெல்லாம் சென்று என்னை முன்தங்கியவளாக நான் காட்டினேன். இப்போது தெரிகிறதா நான் யார் என்று? மதத்தின் பேரில் மடக்கி ஒடுக்கப்பட்டவளாக இருந்தேன். நான் தான் மலாலா. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும். என்னுடைய ஃபேஸ்புக்ல நேத்து நான் ரீல்ஸ் போடுறப்ப எப்போதும் வேற வேற விதத்துல வரலாற்று பதிவு மாதிரி ரீல்ஸ் போடுவேன். நேத்து மலாலாவையும் என்னையும் கலந்த ஒரு ரீல்ஸ் போட்டேன். ஏன் அப்படின்னா, மலாலா வேறல்ல, நான் வேறல்ல. அவள் உயிர் துறந்தவளாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கல்வியின் வடிவமாக. நான் உயிர் பெற்றெழுந்ததே கல்வியால் தான். ஏன்னா நான் இறந்தும் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் கல்வியால் தான். அதற்கு பின் நான் சில விளக்கங்களை தருகிறேன். இப்போது நம்மளுடைய புத்தகத்துக்குள் நுழையலாம். ஏன்னா நேரம் காலம் கருதி நான் பேச வேண்டிய சூழலில் இருப்பதால். பொதுவாகவே ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் ரசனை வேண்டும் என்று கூறுவார்கள். ரசனை வேண்டும் என்பதை விட அதை ருசிக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். ரசனை என்பது வேறு, ஆர்வம் என்பது வேறு. ஆர்வம் என்பது இதை நான் படித்தே ஆக வேண்டும், இதன் மூலம் நான் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. ரசனை என்பது அவர்கள் என்னதான் செய்திருக்கிறார்கள் என்று நாம் உற்று நோக்கி பார்ப்போமே என்ற அளவிற்கு நாம் முன்னோக்கி செல்லக்கூடியது. அந்த வகையில இப்போது நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் நினைத்தால், ஒரு பேனா நினைத்தால், ஒரு புத்தகம் நினைத்தால், ஒரு மாணவன் நினைத்தால் நிச்சயமாக இந்த சமூகத்தை மாற்றி காட்ட முடியும். இந்த சமூகத்தில் முன்னேற முடியும் என்பதற்கு சான்றிதழாக இருக்கக்கூடியதுதான் நான் இப்ப ஒவ்வொன்றா சொன்னது. அந்த வகையில மலாலா தன்னை ஒரு ஆட்டோபயோகிராபின்னு சொல்லுவாங்க, தன்னைத்தானே சுயசரிதையாக எழுதிக் கொள்வது. இங்க சுயசரிதைன்ற பேரை மட்டும்தான் அவங்க கொடுக்கல. அந்த புத்தகத்தை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அந்த தலைப்புனா, நான் மலாலா. அப்ப அவங்க தன்னைத்தானையே சொல்றாங்க. அது எப்ப சொல்றாங்க? இறந்ததற்கு பின் தன்னுடைய பிறந்த நாளிலிருந்து வளர்ந்த நாளிலிருந்து கண்ட கஷ்டங்களை எல்லாம் அடுக்காக சொல்லி வரக்கூடிய ஒரு பாவனையில் அமைக்கப்பட்ட நூல் இது. அந்த வகையில இந்த புத்தகத்துல அவ என்ன சொல்றா அப்படின்னா, தன்னுடைய பள்ளிக்கு செல்வதாகவும் அந்த பள்ளியில் அவள் நுழையும் போது அங்கே எழுதப்பட்டிருந்த வாசகத்தை அவள் பார்த்து ரசித்த அன்னத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கா. அப்போ ஒரு மாணவியாக இருந்து அந்த வாசகத்தை, அதாவது நுழைவாயில் இருக்கக்கூடிய வாசகத்தை ரசனை பண்ணியிருக்கான்னா அப்ப எவ்வளவு ஒரு ஆர்வம், எவ்வளவு கல்வி மீது ஒரு பற்று உடையவளாக இருந்திருப்பாள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த இடத்துல நான் மதங்களை குறிப்பிடவே இல்லை, அந்த நாட்டை கூட குறிப்பிட விரும்பவில்லை. ஏனென்றால் நான் ஒரு கல்விக்கு ஏங்கிய ஒரு பெண்ணாக அவளை பார்க்கிறேன். கல்வியை போராடி பெற்றவளாக பார்க்கிறேன். கல்வியை போராடி வென்றவளாக பார்க்கிறேன். அந்த கல்வியை நானும் பெற்றவள் என்ற பெருமிதத்தை நான் இந்த இடத்தில் பறைசாற்றுகிறேன். அந்த வகையில் அவ அந்த பள்ளிக்குள் நுழையும் போது என்ன எழுதியிருக்க அப்படின்னா, வெல்கம் டு த பாரடைஸ் எழுதி இருந்துச்சுன்றாங்க. அப்ப அந்த பாரடைஸ்ன்ற வார்த்தை என்ன சொல்லுவோம், நம்ம அந்த சொர்க்கத்தை, அது ஹெவனை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு பள்ளி ஒரு சொர்க்கமா பாக்குறா அப்படின்றப்ப அவளுடைய ஆர்வத்தை நாம் இந்த இடத்துல மனதில் பதிவு செய்யணும். அதை எப்படி காட்சிப்படுத்துறான்னா, ஒரு 5-6 பெண்களோடு ரிக்ஷால போற மாதிரி ஒரு பாவனை. நான் சொல்றது அப்படி கற்பனையாவே நீங்க கொண்டுட்டு வாங்க, அப்பதான் அதை உணர முடியும். அப்ப அந்த ரிக்ஷால போயிட்டு இருக்கப்ப அந்த குழந்தைய ஒரு மத ரீதியாக அவளை குறிநோக்கி அவளை அந்த அடக்குமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாங்கத்துல அவ தன்னைத்தானே பாவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலையும் யோசிச்சு பாருங்க.
அப்ப அந்த இடத்துல அவ சுடப்படுகிறாள். அந்த இடத்துல சுட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு எழுந்து வர்றான்னு சொன்னேன்ல, அதுக்கு யாரோ ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. அந்த இடத்துல இங்க யார் அவ குறிப்பிட்டு காட்டுறா அப்படின்னா, அந்த நினைவுகள் மலரும் நினைவுகள் போல தன்னுடைய தந்தையை சொல்றா. பொதுவாகவே சைக்காலஜி படி சொல்லுவாங்க, தாய்க்கெல்லாம் மகனை பிடிக்கும், மகளுக்கெல்லாம் தந்தையை பிடிக்கும் சொல்லுவாங்க. அது ஆப்போசிட் ஜெண்டர். அந்த மாதிரி இவ தன்னுடைய தந்தையை சொல்ற, ஒரு மோட்டிவேஷன் பர்சனா இருந்தாரு, சப்போர்ட்டிவா இருந்தாரு அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படின்னா, அவரை எழுப்பும் போதே எப்படி எழுப்புவாராம், ஜான் அப்படின்னு சொல்லி எழுப்புவாராம். அந்த ஜானுக்கு கூட அவ அர்த்தம் சொல்றா, ஆத்ம தோழன் அர்த்தமா. அப்ப தந்தை பாருங்க எப்படி எழுப்பி இருக்காரு தன்னுடைய மகளை, ஆத்ம தோழன் சொல்லி எழுப்பினாராம். அப்ப அந்த எழுப்பும் போதே அவர் எவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா தன்னுடைய மகளுக்கு இருந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல உற்று நோக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த வண்ணக்கனவுகளோட போன அந்த பெண்ணுடைய மன வருத்தங்கள் தான் அந்த புத்தகத்துல அதிகமா சொல்லியிருக்கா. ஏன்னா அந்த மன வருத்தங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனா எல்லா மன வருத்தத்தையும் நான் சொல்லிட்டேன்னா நீங்க புத்தகத்தை போய் திரும்பி எடுத்து பார்க்க மாட்டீங்க. இருந்த போதும் ஒரு அவுட்லைன் மாதிரியாச்சும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா ஒரு டீச்சர்னாவே என்ன செய்யணும், ஒரு வகுப்பறைக்குள்ள நுழையும் போது ஒரு கிங்ஸ் எடுத்துட்டு போகணும். அதுதான் ஒரு குட் டீச்சர். பொதுவாக சொல்லுவாங்க, கிங்ஸ் இல்லாம என்ன நடத்துவேன்னு சில டீச்சர் சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் a good teacher. என்ன பொறுத்தளவுல அந்த பாடம் என்ன, தலைப்பு என்ன, அதனுடைய உள்கருத்து என்ன, எதை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் மாணவர்களிடம் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அந்த வகையில நான் சில அவுட்லைனை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வகையில பார்த்தோம்னா வரலாற்று பதிவெல்லாம் நிறைய அந்த இடத்துல அவ சொல்றா. அவ ஒரு பள்ளத்தாக்குல வாழ்ந்ததாகவும், அது வெயில் நிறைந்த பகுதியாகவும், அந்த மக்களுடைய மனங்கள் எப்படி இருந்தது, அவர்கள் அடக்குமுறைகள் எப்படி வெந்து நொந்தார்கள் அப்படின்றத அந்த இடத்துல சொல்றா. அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் 11ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம பசுமையான நினைவா கூட அவ எப்படி சொல்றா, அந்த பள்ளத்தாக்குல இருந்த வெயில்களை எல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்ச பார்க்கணும், அந்த பொண்ணுடைய அப்ரோச்ச. ஏன்னா அந்த நாடுதான் அவளை வெளி நடத்தியது. பின்தங்கிய நாட்டிலிருந்து மேலும் பின்தங்கிய ஒரு 5 மணி நேரம் பின்தங்கிய ஒரு நாட்டுக்கு செல்கிறாள். ஆனால் அங்கு அவள் வசந்தத்தை அறிகிறாள். ஏன்னா ஒரு சாப்பாடு நவீனத்துவமா கிடைக்குது, பாக்கெட்ல கிடைக்குது, மின்சார விளக்குகளை பார்க்கறா. இதெல்லாம் அவ அனுபவிக்கல. இதெல்லாம் சுதந்திரம் கிடைத்தும் அவளுக்கு கிடைக்காத ஒரு இடத்துல இருந்த ஒரு மனவேதனை அந்த இடத்துல பதிவு செய்யறா. சோ அந்த மாதிரி ஒரு பெண் எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தோட தன்னை உலகத்திற்கு அடையாளம் காட்டியிருப்பாள் என்பதை நாம் கொஞ்சமாச்சும் உணர்ந்தோம் என்றால், இதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம். 10th ஒரு பெருசா, 12th ஒரு பெருசா அப்படின்ற அளவுக்கு என்ன தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளால முடியாதது எதுவும் கிடையாது. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன், மலாலாவும் நானும் ஒண்ணுன்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னு கேக்குறீங்களா, மலாலா ஒரு அரசுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா, நான் என்னுடைய குடும்பத்திற்கு அடிபணிந்த ஒரு சூழ்நிலை இருந்தேன். மதம் ஒன்றுதான். அந்த மதம் ஒன்றாக இருந்ததால் தான் நானும் அவளும் ஒன்று என்று கூறுகிறேன். அதுல எந்த ஒரு தவறுதலாகவும் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா என்னுடைய மனவேதனையும் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் அல்லவா, அதற்காக நான் சொல்லுகிறேன். என்னுடைய தந்தை பார்த்தோம்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அந்த பஸ் ஏறி பள்ளிக்கு போறது ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா நடப்பாங்க. இன்னொரு வீட்டு பிள்ளை நின்று போகுதா பஸ் ஸ்டாண்ட்லன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நடப்பாங்க. இதுல என்ன யோசிச்சாங்க, அவங்களுடைய புரிதல் எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய ஒரே குறிக்கோள் நான் படிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பிடிவாதம் பிடிப்போமா, சரி பிடிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமும் சாப்பிடல. அதாவது சாப்பிடலைன்னா வெளி தோற்றத்துக்கு, அம்மா ஊட்டி விட்டுறதெல்லாம் தெரியாது அப்பாவுக்கு. சோ அந்த மாதிரி நான் சாப்பிடாத மாதிரியுமே நடிச்சு அழுது உருண்டு பிறண்டு கடைசியில எல்லாரும் BA எத்தனை வருஷம் படிப்பாங்க தெரியுமா? 3 years படிப்பாங்க. ஆக்சுவலா நான் 1.5 வருஷம் படிச்சு என்னை டிஸ்கன்டினியூ பண்ண வச்சு திரும்பவும் நான் அழுது அடம் முடிச்சு திரும்பவும் 3 years படிச்சு கிட்டத்தட்ட BA மட்டுமே 5.5 years ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டேன். அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபெயில் ஆகி படிக்கல, படிக்கணும் பிடிவாதம் பிடிச்சு படிச்ச ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். சோ இன்னைக்கு நான் இப்ப நிறைய படிச்சிருக்கேன், விருதுகள் எக்கச்சக்கம் வாங்கியிருக்கேன், எல்லாம் வல்ல இறைவனின் அருளால். ஐயா கூட நம்ம என்ன விருது வாங்கணும்னு கேட்கும் போது எனக்கு ஞாபகமே வரல. ஐயாவோட சேர்ந்து எங்க வாங்கணும் அப்புறம் தான் யோசிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு இறைவனுடைய அருள் எனக்கு இருக்கு. என்னுடைய ஆற்றலை நானே வெளிக்கொண்டுகிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு யாரும் மோட்டிவேஷன் கிடையாது, எனக்கு நானே தான் மோட்டிவேஷன். ஐ லவ் மை செல்ஃப். ஸோ வேர்ல்ட் ரெக்கார்ட், தனி வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் நிறைய பண்ணியிருக்கேன். தனிநபர் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு படிக்க முடியாம என்னை படிப்பை நிப்பாட்டினாங்க. என்ன காரணம் சொன்னாங்க, ஒரு திருமணம்ன்ற பேர்ல நிப்பாட்டினாங்க. நம்ம திருமணம் செய்யணும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துப்புறங்கள்ல செய்வாங்க. ஸோ அப்ப நானும் அவங்களுக்கு
ஆஸ் அ பேரண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, எவ்வளவுதான் படிச்சாலும். அதனால அவங்களுக்கு நான் அடிபணிதான் இருந்தேன். ஆனா கடவுள் என் பக்கம், என்னுடைய பிடிவாதம் என்னை இன்னும் பிடியேற்றியது அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில வந்து வர்ற மாப்பிள்ளைகளும் நான் தட்டி விடணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அவங்களும் என்னை தட்டி விட்டுட்டு தான் போனாங்க. இந்த பொண்ணு ஒல்லியா இருக்கு, நான் என்ன செய்வேன், அந்த மாப்பிள்ளை குண்டா இருக்காரு, இப்படி சொல்லி காலம் கடத்தி என்னுடைய வெற்றியை அடைவதற்குரிய இலக்காக காலம் எனக்கு துணை நின்றது. இதான் நான் இந்த இடத்துல சொல்றேன். மேலும் வந்து அந்த மலாலாவுடைய இதுக்கு வருவோம். மலாலா என்ன சொல்றா அப்படின்னா, அந்த வாழும் பேனாவையும் வந்து ஒரு ஒப்பிட்டு ஒரு ஒப்புமை சொல்றா. ஏற்கனவே தெரிஞ்ச பழமொழி தான், ப்ராபப் எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் என்ன சொல்லுவாங்க, ஸ்வாட் இஸ் லைட்டர் தென் த பென் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க ஆப்போசிட்டா சொல்லும் போது அந்த பெண்ணுடைய அந்த பெண் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு ஸ்வாடை விட அப்படின்றத நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். சோ அந்த ஆப்போசிட்டா இருந்தவதான் மலாலா. நானும் ஒரு முரணானவள் தான். அந்த வகையில இப்ப சமீபத்துல கூட அந்த போலீஸ் பப்ளிக் ரிலேஷன் அப்படின்றதுல உமன்ஸ் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டி கொடுத்திருக்காங்க ஐடி கார்டு. சோ இதை எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னை சார்ந்த சமூகத்துல ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்கும் போது என்னை நான் முன்னெடுத்து கொண்டு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்பதையும் இந்த இடத்துல உறுதிமொழியா சொல்றேன். அது மட்டும் இல்லாத ஒரு நீண்ட குச்சியின் கீழே ஒரு குழந்தையை நம்ம மிரட்டணும் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி வெளியில வராது. இயல்பா இதை செய்றியாடா, அதை பண்றியாடா அப்படின்னு அந்த டாடிலாம் போட்டு பேசும்போது definitely they will expose their original talent in front of the others. ஆனா அந்த அரசு, மலாலாவுடைய அரசு எப்படி இருந்திருக்கு, ஒரு குச்சி அவன் முன்னாடி நீட்டி அதட்டிக்கிட்டே இருக்கும் போது அவளை வந்து ரொம்ப மன வருத்தத்துக்கு தான் உண்டாக்கி இருக்காங்க அப்படின்றத இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். மேலும் வந்து 7 வயதுல அவள் முதலிடம் பெறுவோம் அப்படின்ற அளவுக்கு அவ வகுப்புல முதல் மாணவியாக இருக்கும் போது அவளுக்கு ஒரு போட்டி, ஒரு புது மாணவி வர்றா. அந்த பெண்ணோட பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மல்கினோ அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய பொருள் என்ன சொல்றாங்கன்னா ஒளியினுடைய வடிவமுறைய பெண் அப்படின்ற ஒரு பொருள். சோ அப்ப அந்த பொண்ணு வந்து போட்டிக்கு வர்றப்ப அந்த மலாலா என்ன நினைக்கிறான், நம்மள வெல்ல முடியாது, நம்ம நல்லா தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலக்கணமா இல்ல, ஒரு தன்னம்பிக்கையோட இருந்திருக்கிறா. பட் ஆனா முயற்சி தான் திருவினையாக்குன்ற மாதிரி அந்த புது பெண் வந்து தன்னுடைய எய்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ்குள்ள நுழைஞ்சிருக்கா. என்ன எய்ம் சொல்லியிருக்கா, பாகிஸ்தான்ல நான் தளபதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சிருக்கா. அதே மாதிரி அந்த வகுப்பினுடைய இறுதி தேர்வு வருகிறது. இறுதி தேர்வுல பாத்தீங்கன்னா மலாலாவோட அந்த புது பெண் என்ன பண்ணிட்டா, மார்க்க அடிச்சு தூக்கிட்டு போறப்ப அவ என்ன ஃபீல் பண்ணிருக்கான்னா, நம்ம எதையுமே ரொம்ப லேசா இட போட்டக்கூடாது அப்படின்றத அந்த மலாலா உணர்ந்திருக்கா. இதை எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் வந்து எல்லாமே நம்ம தரோ பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல இருக்கக்கூடாது, படிச்சுட்டே இருக்கணும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறையாம இருக்கும் அப்படின்றதையும் சொல்றேன். மோர் ஓவர் வந்து இந்த காம்படிஷன் பிட்வீன் அப்படிங்கும் போது ரொம்ப எப்படி இருக்கும், ஒரு பதட்டத்தை உருவாக்கும், அவங்களா நம்மளா அப்படின்ற அளவுக்கு. அது மாதிரிதான் மலாலாவும் அவளுடைய அரசும் 2 பேருக்கும் ஒரு காம்படிஷன், யார் வின் பண்றதுன்னு. அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அவளுடைய தன்னம்பிக்கை, தைரியம், அவளுடைய அப்பா. சோ இந்த வகையில அவ வந்து என்ன பண்றான்னா, அவங்க அப்பாவை வந்து நிறைய இடத்துல பெருமைப்படுத்தி பாக்குறா, நினைவு கூர்ந்து பாக்குறா. அவளுக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா. அது என்ன பொம்மைன்னா, ஒரு மொபைல் போன், ஒரு ரோஸ் கலர்ல, அந்த கலர் கூட மென்ஷன் பண்ணியிருக்கா அந்த புத்தகத்துல, ரோஸ் கலர்ல ஒரு மொபைல் போன் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு ரொம்ப விரும்பி விளையாடுவாளாம். ஒரு நாளடைவுல வந்து அதனுடைய அந்த பொம்மையை வந்து தொலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதை யார் எடுத்துக்கிட்டான்னு தேடி தேடி பார்த்துட்டு எவ்வளவு விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அதே பள்ளியில இருக்கக்கூடிய மாணவி இன்னொருத்தை கையில வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது இது என்னுடையதுன்னு அவளால கேட்கவும் முடியல. அவ எடுத்தவ வந்து நான் பஜார்ல வாங்கினேன்னு சொல்லிட்டு பொய்யும் சொல்லிடுறான். சோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல கூட அவ என்ன எடுத்துக்கிறா அப்படின்னா, சரி நம்மளுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் வந்து அவளுக்கு லேட்டா கிடைச்சிருக்கு, நமக்கு முன்கூட்டியே நம்மளுடைய தந்தை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற அந்த மனநிறைவு அவளுடைய சிறு வயதிலே இருந்திருக்கு. அந்த மனநிறைவையும் தாண்டி அவ தன்னம்பிக்கையோடு பயணிச்சா அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்ப உள்ள காலகட்டத்துல வந்து அந்த ரிச் பேரண்ட் இருக்கக்கூடியவங்களாம் அந்த புவரான ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாம் மிங்கிள் ஆக விட மாட்டாங்களாம், கலந்து பேசுறதுக்கோ விளையாடுறதுக்கோ விட மாட்டாங்களாம். சோ அந்த காலகட்டத்துல தன்னைத்தானே வந்து முன்னேற்றிக்கிட்டு வந்திருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய ஒரு மனதைரியம் படைத்தவளாக இருந்திருப்பான்றதை நம்ம பார்க்கணும். கூட நெப்போலியன் கூட சொன்னாங்க 50,000 படைவீரருக்கு ஒருவர் அப்படின்னு ஈக்குவலா சொன்னாங்க. இவளை யாரோட ஒப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெண் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பிசிக்கலி வீக்னஸ் ஆஃப் த பெண் சொல்லுவாங்க, மென்டலி தே வில் பி வெல். அப்ப இந்த இடத்துல வந்து
அப்ப பிசிக்கலா இருந்ததையும் தாண்டி மென்டலாவும் அஃபெக்ட் ஆயிருந்தா அந்த அரசனுடைய அடக்குமுறையால. அப்ப ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல அவங்க அப்பா வாங்கி கொடுத்தப்ப அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல போய் தன்னை பார்த்துட்டு அழகுபடுத்திட்டு இருக்கும் போது என்ன நினைப்பா அப்படின்னா, சரி நமக்கு அதிர்ஷ்டத்தை இறைவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது, இதே அந்த குப்பை பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஏழை பிள்ளைகளை அந்த புத்தகத்துல அப்படி வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்துல அந்த குப்பை பிள்ளைகளை நினைப்பாலாம், நம்மளுக்காச்சும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஒண்ணு இருக்கு, கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளை பாக்குறோம், இது கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அது ரொம்ப வேதனையோட அதை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கா. உலகளாவிய அளவுல வந்து ஒரு அமைதி நிலவணும்னு சொல்லி அந்தந்த அமைப்புகள்லாம் நடந்திருக்கு. ஆனா இவளுடைய உள்ள ஓட்டத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உள்ளூருக்குள்ள அமைதி இருக்கா, உள்ளூருக்குள்ள கிடைக்க வேண்டிய அந்த கல்வி உரிமை கிடைத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணிருக்கா, தன்னைத்தானே கேள்வி எழுப்பிக்கிட்டு அந்த கேள்விக்கு பதிலாக மாறி நின்றவள் தான் மலாலா. அது மட்டும் இல்லாம அந்த நிறைய விஷயங்கள்ல வந்து அவ எதை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க, மதத்தை ஒப்பிட்டு சொல்லியிருக்கா. என்னன்னா, பொதுவாகவே எங்களுடைய மதம் இப்படி இல்லைங்கன்னு அடிச்சு சொல்றான், எங்க மதம் இப்படி இல்லைங்க, ஆனா மதத்தினுடைய பேர்ல இப்படி நடந்திருக்கு, அதுதான் எனக்கு மன வருத்தம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம், ஆனா ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மதத்தை சொல்லி மனவேதனைப்பட்டவள் மலாலா. மேலும் வந்து மனதளவுல பயத்தை அறியாதவள்னு சொல்லலாம். ஏன்னா அவளைதான் சுடப்போறாங்க நல்லா தெரிஞ்சப்ப அவள் தனக்கு தானே சொல்லிக் கொண்ட வார்த்தை என்னன்னா, மலாலா நம்ம ஏற்கனவே இறந்து போய் மறுபிறவி எடுத்திருக்கோம், நம்மளை திரும்பவும் வந்து சுட போறாங்கன்னா நம்ம இதுக்கு பயப்படக்கூடாது, நம்ம விதைக்கப்பட போறோம், நம்ம கல்வியில இன்னும் மெளிர போறோம், கல்விக்கு ஒரு சான்றாக மாற போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் தான் தனக்குள்ள பதிய வச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமா நெஞ்ச நிமிர்த்தி நின்ற ஆண்களை பார்த்திருப்பீர்கள், நெஞ்ச நிமிர்த்தி நின்ற பெண்ணாக நின்றவள் தான் மலாலா. அந்த மக்கா மதினான்னு சொல்லுவாங்க, அதுல வந்து மக்கால இருந்து மதினாவுக்கு வந்து கடத்தப்பட்டவர் நபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து பின்னோக்கி பாப்பாராம், அந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டோமே, அதை பிரிஞ்சுட்டோமே, இதை பிரிஞ்சுட்டோமே, அது மாதிரியே தான் தன்னைத்தானே பாவித்து சொல்றார், நானும் நபியும் ஒன்றுதான் கூட ஒரு இடத்துல சொல்றார். அதாவது எப்படின்னா, அவர் எப்படி அந்த மக்கா மதினாவை வந்து நினைவு கூர்ந்து பார்த்தாரோ அது போல என்னுடைய பள்ளத்தாக்கையும் நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன், என்னுடைய அந்த பழைய அறையை நான் பார்க்க முடியவில்லை, ஆனால் காட்சிப்படுத்திக் கொள்கிறேன், அந்த பழைய அறையில் இருக்கக்கூடிய அலமாரியில் இருக்கக்கூடிய என்னுடைய புத்தகத்தை நினைவுபடுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடைசியில் அந்த இறந்து கிடக்கும் பொழுது அவளுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்களா, முதல் முறையாக உலகத்திற்கு தன்னுடைய மகளை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்களாம். அது வரைக்கும் தன்னுடைய மகளை பொத்தி வச்சிருந்தவங்க புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்களாம். ஏன் அப்படின்னா, அப்பதான் அந்த தாய் உணர்ந்திருக்கிறாள், அந்த பெண் மலாலா தனக்கு மட்டும் புதல்வி அல்ல, இந்த உலகத்திற்கே புதல்வியாக இருந்திருக்கிறாள் என்று. சோ அப்ப அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி அந்த பெண்ணை பாவிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். மேலும் வந்து அந்த இறந்ததுக்கு அப்புறம் அவ பார்த்த மாதிரி காட்சிப்படுத்தியது அந்த புத்தகத்தோட ஹைலைட். இறந்ததுக்கு அப்புறம் அவ என்ன பாக்குறாள்னா, தன்னை சுத்தி ஒரு 4000 பேர் அழுதுகிட்டு இருக்கதா பாக்குறாளாம். அந்த 4000 பேரையும் தாண்டி இன்னும் ஒளி சத்தம் கேட்கும் போது இன்னும் மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இவளுக்காக கண்ணீர் வடித்துக்கிட்டு இருக்கத கற்பனையாவே காட்சிப்படுத்திக்கிட்டு படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, அப்ப அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் கிடைச்சிருக்கு. நம்ம ஏபிஜேக்கு கிடைச்ச மாதிரிதான், எங்கெங்கயோ இருந்தெல்லாம் தேடி போய் அவரை அந்த உடலை பார்த்துட்டு வந்தாங்க, இறுதி சடங்கு அழுதாங்க, எங்கெங்கயோ மூலையில இருந்து போஸ்டர் ஒட்டி. அந்த மாதிரிதான் மலாலா அவள் இறந்ததற்கு பிறகுதான் பறைசாற்றப்பட்டாள். அப்ப கூட பல நாடுகளில் இருந்து பல விருதுகள் அவளுடைய தந்தைக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாளாம். அந்த பல விருதுகள் எல்லாம் அலமாரியில் அடுக்கிருக்கக்கூடியதெல்லாம் பாக்குறா. இதெல்லாம் எப்படி பாக்குறான்னா, தனக்கு கிடைச்ச ஆதரவா பார்க்கல, தான் போராடி கல்விக்கு கிடைத்த பெரிய ஆதரவாக பார்க்கிறாள். நான் இறக்கப்படவில்லை, இன்னும் நான் என்னை சுட்டவரை கூட கண்டுபிடிக்கவில்லை அப்படிலாம் சொல்றான். ஆனாலும் நான் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கேன். எப்படி இருக்கேன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இன்னும் இந்த கல்வி போய் சேரலையோ அவங்க கிட்ட நான் கல்வியா போய் சேர்ந்து வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து படிக்கணும். ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சோம், நேரத்தை பொழுத ஓட்டணும், அந்த புத்தகத்தை இல்லாம ஒரு புத்தகத்தை சூஸ் பண்ணணும், அதுல இருந்து ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அதை லைஃபோட ஒப்பிட்டு பார்த்து தன்னைத்தானே முன்னேற்றி கூட போகலாம் அப்படின்றதுக்கு நானே உதாரணமா நிக்கிறேன்றதையும் சொல்லிட்டேன். ஸோ அதனால all the best to you all. I think this is an exam time, so you have to work hard. Moreover, நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்க இன்னைக்கு கேட்டிருக்கீங்க, அதை உங்களோட லைஃப்ல நீங்க கொண்டுட்டு வரணும். Thank you so much for this kind opportunity.